Hello everyone, welcome back to my channel. Again, it's a new content. Let's start one by one. MA English Literature Semester 3 paper Shakespeare. So, first topic is about Julius Caesar. I have already given topics about Julius Caesar, content and also the content about Julius Caesar. So, plot to kill Caesar, the first topic. The plot to kill Caesar is in the Ides of March. They have plot to kill Caesar, the two enemies for Julius Caesar. So, because of their power, jealous, pride, and control of the entire kingdom and country, so these are all the things that they aimed to kill Caesar. So, next part is civil war erupts. There will be a war erupted in the country. So, civil war has been started. So, the eruption also started. So, third part is about war. வார் நடந்துட்டுருக்கு இப்போ ஒரு பிளேஸில். அந்த வாரோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு நமக்கே ஒரு இமேஜினேஷன் பண்ணி பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுதான் வார். Assassinated to kill Caesar on the Ides of March. As I already told in the plot to kill Caesar, ஸோ Ides of March என்ற பிளேஸில் வந்து சீசரை வந்து கில் பண்ணியிருக்காங்க. So they have been killed. So the themes of the Shakespeare in Julius Caesar play is power, betrayal, fate, honor, pride, and jealousy. So the next play is Tempest. Tempest is also the paper written by Shakespeare, written by the author Shakespeare. Shipwreck at the sea. ஷிப்ரெக்னா ஒரு சுழல் மாதிரி வந்து சீயில் இருக்கிற மக்களை, அதாவது யாரெல்லாம் அந்த ஐலாண்டுக்கு வரணும்னு நினைச்சாங்களோ அந்த மக்களை வந்து ஆபத்துலேருந்து ஹீரோ வந்து காப்பாற்றுவார். ரிவிலேஷன், ஸோ உண்மைகளை வெளியே கொண்டு வராங்க. யார் வந்து அந்த ஷிப்ரெக் உருவாக்க நினச்சின்னு அவங்கள வந்து சேஃப்கார்ட் பண்ணி ஐலாண்டுக்கு கொண்டு வந்தது யார் அப்படின்ற ஒரு ரிவீலிங் பாயிண்ட் அந்த பர்டிகுலர் டைம்னு ஒன்று இருக்குது. மேஜிக் அண்ட் மேனிப்புலேஷன், ஸோ இப்போது அவன் ஹீரோ வந்து மேஜிக்கை யூஸ் பண்ணி தான் வந்து அந்த ஷிப்ரெக்கை ஸ்டாமை க்ரியேட் பண்ணவும், அதே சமயம் அவங்க எல்லோரையும் சேஃப்கார்ட் பண்ணி ஐலாண்டுக்கு கொண்டு வர்றதுக்கும் மேனிப்புலேட் பண்ணி அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணி குட் தாட்ஸோடு வெளியே கொண்டு வந்தாங்க. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஸோ தேர் வில் பி a growth automatically in their things. ஸோ ஸோ இதில் வந்து தீம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த சீன்ஸில் வந்து தீம்ஸுக்கு முன்னாடி அடுத்த சீன்ஸ் என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு ரொமான்ஸ் நடக்கும் ஹீரோ ஹீரோயினுக்குள்ளே. பிளாட், ஸ்கீம்ஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ். ரொமான்ஸ் சீன்ஸ் படத்தில் காட்டுற மாதிரி இருக்காது, ஜஸ்ட் அவங்க பேசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? பிளாட்னா அடுத்தடுத்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணலான்றது ஒன்று காட்டும். ஸ்கீம், அடுத்து அவங்களோட திட்டங்கள் என்னென்ன. ஆர்கியூமெண்ட், அவங்களோட டாபிக் வந்து எதை பேஸ் பண்ணி அந்த விஷயம் நகருதுன்றது தான். ஹானர், கயோஸ், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் க்ரோத். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் க்ரோத் சிமிலர்லி வில் பி சேம். ஹானர்னால் பெருமை, கயோஸ்னால் கன்ஃபியூஷன். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளை வந்து சேஞ்ச் ஆகவும் வளரவும் உதவும். இதுக்கு பேர் தான் டெம்பஸ்ட். ஓகேவா மக்களே? அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அபவுட் சோனட்ஸ் ரிட்டன் பை வில்லியம் ஷேக்ஸ்பியர் அபவுட் 15 to 25. டைம் இஸ் டைரனி. டைம் வந்து க்ரூவல். ஒரு டைமை வந்து யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது இல்லையா? அதே மாதிரி க்ரூவல்னால் என்ன? ஒரு வில்லத்தனம். அது போகிற போக்கில் போய்கிட்டுருக்கோம், நம்ம அதுக்கு கூட ஓடணும். ஸோ அந்த மாதிரி ஒன்று. ப்ரோக்ரியேஷன். அடுத்து ஐ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். ஐ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், மிரர் ஆஸ் அ ரிஃப்ளெக்ஷன், ஸ்பீச்லெஸ் லவ், டவுட் இன் வேர்ட்ஸ், கண்டென்ட்மெண்ட், சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஷால் ஐ கம்பேர் டு தி சம்மர் டேஸ். சம்மர் டேஸ் கூட கம்பேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்தர் வந்து சொல்கிறார். அந்த ஆத்தர் யாருன்னா ஷேக்ஸ்பியர் தான். அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா தீம்ஸுக்கு. சோனட்ஸ்க்கான தீம்ஸ் வந்து நேச்சர், ஐரனி வர்சஸ் சர்காசம், இன்கிராட்டிடியூட், எக்ஸைல், ரிஃப்ளெக்ஷன். ஸோ லிட்ரரி டிவைசஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்போஸ்ட்ரோஃபி, அலிட்ரேஷன், அசோனன்ஸ், எக்ஸெட்ரா. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் இஸ் ஹென்ரி ஃபோ. பேட்டில் ஆஃப் ஸ்பாயிலிங் கேரக்டர். ஸோ இப்போது ஸ்பாயிலிங் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஹாலை வந்து ஸ்பாயில் பண்ணுற ஒரு கேரக்டர். ஹாட்ஸ்பர் என்ற ஒரு கேரக்டர் தான் பிரின்ஸ் ஹாலை வந்து கிங் ஆகிறதுக்கு தடுக்கிற ஒரு கேரக்டர்.
அதே வந்து ஹென்ரி ஃபோர் அவங்க அப்பாவுக்கு வந்து பிரின்ஸ் ஹால் செய்கிற ஒரு HAL ஆல் அந்த ஹால் செய்கிற ஒரு விஷயங்கள் பிடிக்காம போயிருக்கலாம். ஸோ இதுதான் வந்து முக்கியமான ரீசன். ஆனால் வந்து அவங்க அப்பாவோட கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து மேலும் மேலே வளர்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்தது வந்து பேட்டில் ஆஃப் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து என்ன நடக்குதுன்னா, ஹென்ரியட் ஃபஸ்ட்டு பயோகிராஃபி ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டர் ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க. த்ரோன் கிங்டம் இன் கயோஸ்னால் கன்ஃபியூஷனில் ஒரு கிங்டம் வந்து அரோஸ் ஆகுது. கசன் கிங் ரிச்சர்ட் டூ சோர்ஸ் மெட்டீரியல் இதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து எங்கெங்கே, அதாவது மெட்டீரியல்னால் இதில் ஒரு பொருளாக பார்க்க முடியாது, சுச்சுவேஷன் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தான். மெயினான கான்ஃப்ளிக்ட் வந்து ட்ரபிள்டு கிங், ப்ராடிகல் பிரின்ஸ் வந்து ட்ரபிள் ஆகப்பட்டிருக்கார், கஷ்டங்களை பார்க்க சந்திக்க ஆரம்பிச்சிருக்கார். ஹால்ஸ் ரிடம்ஷன்னா ஆக்ஷன் ஆஃப் பீயிங் சேவ்டு ஃப்ரம் ஈவில், ஒரு கெட்ட விஷயத்துலேருந்து அவங்கள காப்பாற்றிருக்காங்க. டிவோஷன், செரிஷ்மேட்டிக்னா டிவோஷன், ஒரு நாட்டுக்கு உண்மையாக பற்றாக இருக்கிறது. பர்சி ரிபெல்லியன், ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் அத்தாரிட்டி. ரிபெல்லியன்னா ஒரு அத்தாரிட்டி தப்பான வழியில் போகுதுன்னா அதை நோக்கி ஃபைட் பண்ணுறதுக்கான இதுதான் வந்து ரிபெல்லியன். ஸோ தீம்ஸ் வந்து என்னென்னு பார்த்தா ஜஸ்டிஸ், பெட்ரயல், லீடர்ஷிப். கிரிட்டிக்கல் ஸ்டடி ஆஃப் ஹிஸ் மைண்ட் அண்ட் ஆர்ட். இன்ட்ரோ, ஷேக்ஸ்பியர் அண்ட் எலிசபெத்தன் ஏஜ். கிரிட்டிக்கல் ஸ்டடி ஆஃப் ஹிஸ் மைண்ட் அண்ட் ஆர்ட்டில் ஷேக்ஸ்பியர் அண்ட் எலிசபெத்தன் ஏஜில் வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா, ஷேக்ஸ்பியரும் எலிசபெத்தன் ஏஜ்லேயும் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், அவர் பிளாட்டு, 3 யூனிட்டிஸ் ஆஃப் டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷன், இதெல்லாமே ரொம்ப முக்கியத்துவமானது. அதாவது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ப்ரோஸ் அண்ட் கான்ஸு, யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸு, அவர் கான்சன்ட்ரேட் பண்ணது வந்து டைமை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல, பிளேஸ் அண்ட் ஆக்ஷனை தான் அவர் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. இது ஒரு ட்ராபேக்காக வச்சுக்கலாம், டிஸ்அட்வான்டேஜாக. பட் அவரோட ஹிஸ்ட்ரி ப்ளே, ஹியூமர் ப்ளே, இது எல்லா ரொமான்ஸ் ப்ளே, ஹாரர் ப்ளே, இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு அட்வான்டேஜ் தரக்கூடியது தான். மாரல் சப்போர்ட் மாதிரி மக்களுக்கு மாரலை எடுத்து உரைக்குது, சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் இந்த பிளேஸ் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன் மக்களே. ஃபிலாசபிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் இன்சைட்ஸ், அதான் நான் சொன்னபடி மக்களோட தாட்டு, பர்ஸ்பெக்டிவு, அவங்களோட பிஹேவியரு, இதெல்லாம் வந்து எப்படி வந்து டீப்பர் மீனிங்ஸை வந்து தருமோ அதுதான் வந்து அவர் வந்து சொசைட்டிக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி மாரல் வேல்யூஸை போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ஹிஸ்ட்ரி பிளேஸ் ஆகட்டும், ட்ராஜடி பிளேஸ் ஆகட்டும், ரொமான்ஸ் ப்ளே ஆகட்டும், ஹாரர் ப்ளே ஆகட்டும். இம்பேக்ட் அண்ட் லெகசி, ஸோ அதனோட இம்பேக்ட்னால் பாதிப்புகள், அந்த இம்பேக்டெல்லாம் எப்படி வந்து ரொம்ப பாதிச்சிருக்கா. லெகசினா என்ன சொல்லலாம் உங்களுக்கு, லெகசினா நான் லெட் யூ நோ மக்களே. ஸோ ஹியூமர் பிளேஸ், ஆஸ் ஐ செட் ஹியூமர் பிளேஸ்னால் ஆஸ் யூ லைக் இட். லாஸ்ட் ப்ளே டெம்பஸ் பற்றி சொல்லிட்டேன். ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்னால் ஹென்ரி ஃபோரு. ஹேம்லெட்டு, ஓகே ஹேம்லெட்டு ஹென்ரி ஃபோரும் சொல்லியாச்சு, ஜூலியஸ் சீசரும் சொல்லியாச்சு. ஹேம்லெட் மட்டும் தனியாக அடுத்த வீடியோவில் உங்களுக்காக நான் போடுற மக்களே. நன்றி, மீண்டும் சந்திப்போம் ஒரு அடுத்த வீடியோவில். நன்றி மக்களே, தேங்க்யூ, பை பாய்.